விவாகரத்து பண்ண அதே மனைவி அதே கணவர் திரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த முஸ்லீம் இதில் வந்து அப்படி கிடையாது. விவாகரத்து பண்ணி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் வாழணும்னா அவள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் கூட ஒரு 10 நாள் குடும்பம் நடத்திட்டு என்ன கூத்தா இல்லையா இது? கிரிமினல் சட்டம்னு இன்னொன்று இருக்கு. அது வந்து இந்தியா முழுக்க ஒரே சட்டம் தான். அதை வந்து ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? இந்த அடுத்தவங்கிட்ட உடனே வெட்டி போடுவாங்க. அரபு நாட்டில் நீ இன்னொரு பெண்ணிட்ட போய் ஏதாவது தப்பா நடந்தா ஏன் எதிர்த்து கிடக்கு? காமன் சிவில் சட்டம் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் தானப்பா. பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் தானே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுக்குன்னு தானே ஒரு சட்டம், மனிதர்களுக்குன்னு ஒரு சட்டம், அவ்வளவுதானே. நம்ம எதுக்கு மதத்துக்குன்னு ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு சட்டம் எதுக்கு? ஆனாலும் அதை ஏத்துக்காத அந்த மதவெறி, இந்த வெளிநாட்டுல இருந்து இந்த ஹமாஸ் பயங்கரவாதி இல்லைன்னா ஐஎஸ் பயங்கரவாதி, இவங்களுடைய சித்தாந்த ரீதியா போயிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த கும்பல் இதை எதிர்த்துறாங்க. அப்படி இல்லாம நம்ம வந்து இஷ்டத்துக்கு அவங்க ஜமாத்துல போய் விவாகரத்தெல்லாம் பண்ணிட்டு அலைஞ்சாங்கன்னா அது எப்படி தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சுன்னா உடனே இருந்தாலும் அவங்களுக்கு 3 ஆண்டு ஜெயில். அதே மாதிரி கல்யாணம் இது மாதிரிப்பட்ட விஷயத்துல அந்த தகவல்கள் எல்லாம் மறைச்சாங்கன்னு வச்சிருங்க, அவங்களுக்கு 6 மாசம் 3 மாசம் ஜெயில். உண்மையிலேயே முஸ்லீம் பெண்கள் வந்து மனசார வாழ்த்து தான் செய்யறாங்க. இந்த மதவெறி கும்பல்களுக்கு இரையானது இல்லைன்னா அதுக்கு துணை போகக்கூடிய பெண்கள் வந்து வேணா அந்த எதிர்ப்புங்கிற இதை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி மோடியை திட்டிட்டு அலையும். நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நம்ம பாரத தேசத்துக்கு ஒரு பெரிய விடிவு காலம் ஒன்று பிறக்கிறது. ஏற்கனவே மோடியினுடைய ஆட்சி ஆரம்பமாகும் போதே பாரத தேசத்துக்கு பல்வேறு வகையில் வந்து விடிவு காலம் தொடங்கிட்டு இருந்தாலும் அதனுடைய இன்னும் ஒரு கட்டமாக ஒரு விஷயம் வந்து அரங்கேறியிருக்கு. அதாவது இந்தியா முழுக்க காமன் சிவில் சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி மட்டுமல்ல, நீண்ட நாள் கனவும் கூட. அதாவது எப்படின்னா, உலக அளவில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சேர்ந்த நாட்டுக்கு ஒரே ஒரு சட்டம் தாங்க இருக்கும். அந்த நாட்டில் வாழணும்னா இப்படி வாழணும், அவ்வளோதான். ஆஸ்திரேலியாவுக்கு போகிறீங்களா, அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும். நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம். அங்கே வந்து கேன்டீனில் காலேஜ் கேன்டீன்லலாம் வந்து பன்றிக்கறி சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. நாங்கள் அங்கே வந்து நாங்கள் சரியத் சட்டப்படி தான் நாங்கள் வாழ்வோம், அந்த எல்லாம் செல்லாது, நீங்கள் இந்த சட்டப்படி வாழ்றேன்னா வாழலாம் கிளம்பு அப்படின்னாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, பல்வேறு ஐரோப்பிய நாடுகள்லையும் இதான் நிலவரம். அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம், அவ்வளோதான். பாகிஸ்தான் எடுத்தாலும் அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம், அவ்வளோதான். அந்த சட்டத்தின்படி தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. இலங்கை எடுத்தாலும் அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம், அந்த நாட்டினுடைய சட்டப்படி தான் செயல்படுவாங்க. பங்களாதேஷ் எடுத்தாலும் அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம், அந்த சட்டப்படி தான் செயல்படுவாங்க. சீனாவை எடுத்தா கூட அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம், அந்த சட்டம் நல்லதா கெட்டதெல்லாம் வேற கதை. அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம், அந்த சட்ட திட்டத்தின்படி தான் வாழ முடியும், இல்லைன்னா அங்கே வாழ முடியாது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தாங்க, அது குறிப்பாக வந்து இந்த சிவில் சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, மதத்துக்கு ஒரு சட்டம். இந்த கேடுகட்ட சட்டத்தை எப்படித்தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. இவ்வளவு மோசமான யோசனை எல்லாம் வரக்கூடாதுங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நாட்டுக்குன்னு ஒரு சட்டத்தை வகுக்கணும், அந்த சட்டத்தின்படி வாழணும், அவ்வளோதான். அந்த சட்டத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்தி சரி பண்ணிடணும். அது அந்த நாட்டுக்காக தான் வரணும். ஒரு மதத்துக்கு ஒரு இது, இந்த மதத்துக்கு ஒரு இது, இந்த மதம் தெருவோட போட்டு இதெல்லாம் என்ன கணக்கு அப்படி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, காமன் சிவில் சட்டம் இந்தியா முழுக்க கொண்டு வரணுங்கிறது பாஜகவினுடைய அஜெண்டா, நீண்ட நாள் கனவு. இதெல்லாம் நான் சொன்னேன். அந்த இதுக்கு வந்து இப்போதைக்கு இது வரைக்கும் உள்ள 10 ஆண்டுகளில் அது நிறைவேற்ற முடியலை. பல்வேறு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து அதில் முக்கியமான ஒரு சட்டம் தான், அந்த ஒரு கோரிக்கை தான். ஆனால் நிறைவேற்ற முடியலை. ஆனால் பாரத ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரகாண்ட் அரசு வந்து இப்போ வந்து அந்த மாநில சட்டசபையிலேயே இதை வந்து மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அதற்கான மசோதாவை சட்டசபையில் தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது சட்டமாக போகுது. ஏன்னா விவாதம் நடந்து ஏதாவது சின்ன சின்ன திருத்தங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் அதை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துவிடும். இந்த சட்டம் இவங்க தாக்கல் செய்த இந்த சட்டம் தான் வந்து சுதந்திர இந்தியாவிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் மட்டும்தான் இது வந்து சட்டம் வந்து தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா அதான் சட்டம், அதான் வர மசோதா தாக்கல் பண்ணியிருக்குன்னு அது முழுமையடையும் போது அது சட்டமாக மாறிடும். அப்போ அங்கே மட்டும்தான் அந்த சட்டம் இப்போதைக்கு
வருது. இது ஒரு பெரிய அதனால தான் சொன்னேன். ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இது ஒரு தொடக்கம் அப்படிங்கிறத நான் அப்படிதான் சொன்னேன். இதுல வந்து முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, திருமணம், விவாகரத்து, அப்புறம் நிலம், சொத்து, அப்புறம் பரம்பரை சொத்து. இதுலலாம் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொன்னு வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்காங்க. இதுல வந்து இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய காமன் சிவில் சட்டம்னு இருக்குல்ல, அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, அனைத்து மதத்தினருக்கும் ஒரு பொதுவான சட்டம் தான் இருக்கும். அதான் பொது சிவில் சட்டம். அதுபடி நீங்க எல்லாருமே வந்து இந்த மதத்துக்கு ஒண்ணெல்லாம் தர முடியாது. மொத்தத்துல ஒரு பொதுவான சட்டம் அதுபடி தான் நீங்க செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அத கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சின்ன விதிவிலக்கு குடுத்துருக்காங்க. ஏன்னா, அந்த மாநிலத்துல வந்து பழங்குடியினர் மக்கள் நெறைய வாழ்றாங்க. பட்டியலின பட்டியல் இனத்துல வரக்கூடிய பல்வேறு பிரிவினரும் வாழ்றாங்க. அவங்களுக்கு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு. அது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் தழுவியதாக இருக்கு. அப்ப அதுல சில விதிமுறைகள அதுக்கு மட்டும் கொஞ்சம் தளர்வு குடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இந்த 1க்கு மேற்பட்டவங்கள கல்யாணம் பண்றது, இந்த கதையெல்லாம் ஆவாதுன்னு சொல்லிப்புட்டாங்க. அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிப்புட்டாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அதான் நம்ம நாட்டு சட்டம். அதுபடி வாழு அப்படின்னு சொல்லிப்புட்டாங்க. அப்புறம் வந்து விதவை, அதாவது ஒரு பெண் வந்து விதவை ஆயிட்டாங்க. நான் குறிப்பாக முஸ்லீம் இதுல. ஒரு பெண் வந்து தலாக்குன்னு சொல்லி விவாகரத்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை இன்னும் விவாகரத்து செய்த அதே கணவர் வந்து பழையபடி கல்யாணம் பண்ணணும்னா, அந்த அதாவது ஹலாலா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இதுக்கு வச்சிருக்காங்க. அதுபடி பண்ணணும்னா, இந்த பெண்ணை வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணணும். இன்னொரு கல்யாணம் பண்ணி அப்புறம் விவாகரத்து பண்ணணும். அது பிறகு இந்த முதல் கணவர் கல்யாணம் பண்ணணும். இது என்ன கேலி கூத்தான ஒரு விஷயமா இல்லையா? ஒருத்தன் வந்து ஒரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டான். இடையில ஏதோ ஒரு அவ முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்திருக்கணும். வாழல. அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அது தலாக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து போன பிறகு வந்து கலாலான்னு சொல்லி ஒண்ண சொல்லி, கலாலான்னா திருமணம் செய்த, அதாவது அந்த ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்த அந்த கணவர மறுபடியும் அவ கல்யாணம் பண்ணணும்னா, அதுக்காக வேண்டி அவ என்ன செய்யணும்னா, இன்னொருத்தர போய் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிட்டு பழையபடி வந்து அவரை வந்து அங்க தலாக்கு குடுத்துட்டு, அவர் தலாக்கு குடுக்க சொல்லி அவர் குடுத்துட்டாருன்னா, அது பிறகு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். கலாலன்னு பேர் இதுக்கு. இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து சுத்தமாக தடை பண்ணிவிட்டாங்க. அதெல்லாம் செல்லாது. சட்டப்படி கோர்ட்ல போய் தான் நீ விவாகரத்து வாங்கணும். ஏற்கனவே வந்து முத்தலாக் தடை சட்டம் நடைமுறைக்கு வந்துட்டு, அதே மாதிரி நீங்க கோர்ட்ல போய் தான் வந்து நீங்க விவாகரத்து பண்ணணுமா, கோர்ட்ல போய் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு நீங்க வந்து மறுபடியும் நீங்க வந்து பண்ணி ஒரு 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு, இல்ல அந்த கணவரே கரெக்டானவர் தான், இல்ல அந்த மனைவியே சிறந்த மனைவி தான், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பரஸ்பரம் உணர்றாங்கன்னா, இதுல இந்த விவாகரத்து விஷயமா ஒரு விஷயம் நடக்கும் கோர்ட்ல. அது இப்ப இந்துக்களுக்கு மட்டும் தான் நடைமுறையில இருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, அந்த கேஸ்ல வந்து ஒரு 6 மாசம் அவங்கள வந்து அப்படியே விட்டுருவாங்க. குடும்ப நல கோர்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சம். 6 மாசம் விட்டுருவாங்க. எதுக்குன்னா, அவங்க உணர்றதுக்கான ஒரு கால அவகாசம். அந்த 6 மாசம் கழிச்சும் 2 பேருமே எனக்கு விவாகரத்து வேணும் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, பிரிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் சட்டப்படியே விவாகரத்து வாங்கிட்டு போயிடலாம். இல்ல ஒருத்தங்க மட்டும் கேட்குறாங்கன்னா, அது கோர்ட்ல என்ன முடிவாகுதோ அது பொறுத்து அது பண்ணணும். அப்புறம் ஜீவனாம்சம் மற்ற கதைகள்லாம் வரும். இதுல வந்து இப்ப என்ன செய்யிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான இதுக்கு பிறகு விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு அவங்க ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது, நம்ம சேர்ந்து வாழலாம்ங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது அப்படின்னா, பழையபடி அவங்க பண்ணிக்கலாம். விவாகரத்து பண்ண அதே மனைவி, அதே கணவர் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த முஸ்லீம் இதுல வந்து அப்படி கிடையாது. விவாகரத்து பண்ணி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் வாழணும்னா, அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி, அவன் கூட ஒரு 10 நாள் குடும்பம் நடத்திட்டு, என்ன கூத்தா இல்லையா இது? அப்படி ஒரு அதுக்கெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து விதவையா ஒரு பெண் வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த விதவை வந்து மாமனார் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு முறை நம்ம தமிழகத்துல பெரும்பாலும் இல்ல. இது ஒரு கூறுகட்டத்தனமான முறை தான் இதுவும். இந்த முறையும் வந்து கதம். அதெல்லாம் இனிமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த விவாகரத்து பண்ண பிறகு வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னா ஜீவனாம்சம் கொடுக்கணும். இது கோர்ட் மூலமா வரும்போது இது இருக்கும். ஆனா வந்து மத ரீதியான நீங்க எடுத்தீங்கன்னா, அதுக்கு இஷ்டத்துக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டு போகலாம். அப்ப அதுக்கெல்லாம் தடை பண்ணிவிட்டாங்க. நீங்க விவாகரத்து முறையை பண்ணினீங்கன்னா கோர்ட் மூலமா நடக்கும். அதுல வந்து ஜீவனாம்சம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி வந்து கோர்ட்டுக்கு போகாம இந்த மாதிரி ஏதாவது விவாகரத்து பண்ணிட்டு அலைஞ்சாங்கன்னு வச்சு 3 வருஷம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அப்படிதான் இப்ப சட்டம். இந்த புது காமன் சிவில் சட்டத்தின்படி விவாகரத்துங்கிறது கோர்ட்டு போய் முறையாகத்தான் நீங்க விவாகரத்து வாங்கணும். அப்படி இல்லாம நம்ம வந்து இஷ்டத்துக்கு அவங்க ஜமாத்துல போய் விவாகரத்தெல்லாம் பண்ணிட்டு அலைஞ்சாங்கன்னா, அது எப்படி தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சுன்னா உடனே இருந்தால அவங்களுக்கு 3 ஆண்டு ஜெயில். அதே மாதிரி கல்யாணம் இது மாதிரிப்பட்ட விஷயத்துல தகவல்கள் எல்லாம் மறைச்சாங்கன்னு வச்சிருங்க, அவங்களுக்கு 6 மாசம் 3 மாசம் ஜெயில், 3 மாதங்கள் அதுக்கு ஜெயிலுன்னு போட்டாங்க. இந்த லிவிங் இதுன்னு ஒண்ணு வாழ்றாங்களா, கலாச்சார சீரழிவு.
கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்வாங்க. அது வந்து அவங்க அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு வருது. அதுக்கு இவங்க என்ன ஒரு இதா குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது விவாத பொருள் தான். அதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னாலே பதிவு பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க. நீங்க வாழுங்க, ஆனா பதிவு பண்ணுங்க. எவ்வளவு நாளைக்குள்ள? 1 மாசத்துக்குள்ள. 1 மாசம் தான். 29 நாள் நீங்க சேர்ந்து வாழ்றீங்களா? பதிவு பண்ணிரணும் அதுக்குள்ளால. பதிவு பண்ணாம சேர்ந்து வாழ்றீங்களா? தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப நீங்க பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிட்டு, ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய காலத்துல ஒரு குழந்தை பிறக்குன்னா, அந்த குழந்தைக்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் அத குடுத்துரும். நீங்க அந்த குழந்தைய வந்து அதுக்கு அதுக்கு வந்து அந்த அப்பனுக்கு சொத்து இருக்கு, அம்மாவுக்கு சொத்து இருக்குன்னா, அந்த சொத்துக்கு வாரிசு ஆகி போயிரும் அது. அதுலேருந்து நீங்க தப்ப முடியாது. அப்படி ஒரு சின்ன லாக்கு தான் அது. அவங்க வந்து அந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாகவோ, இல்ல அத ஒரு முறைப்படுத்துற விதமாகவோ, இப்படியும் சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இத பதிவு பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுல என்னன்னா, யார் இந்த முத்தலாக் முத்தலாக் சட்டத்துக்கு யாரெல்லாம் வந்து எதிரா வந்து களத்துல இறங்குனாங்களோ, அதாவது குறிப்பாக முஸ்லிம் மதத்துல எல்லாரும் அத அத ஏத்துக்கல. தடை வேணும்னு தான் அவங்க கேட்குறாங்க. கொண்டு வந்த மோடி அரசு கொண்டு வந்த முத்தலாக் தடை சட்டம் சரி அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான முஸ்லீம் நார்மல் சராசரி முஸ்லீம்கள் எல்லாமே அத ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பெரிய ஒரு காட்டுமிராண்டித்தனமானது. சும்மா எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் தலாக் தலாக் தலாக்ன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அது என்ன கணக்கு? இப்ப கூட ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். பிடிச்சு கடைசியில ஆரணின்னு நினைக்கிறேன். அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து இப்ப 2 அப்பா கணவனையும் மாமனாரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. இது வந்து முத்தலாக் தடை சட்டம் வந்ததுனால அத நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது. அப்ப இதுவே வந்து தப்பு தான். முத்தலாக்குங்கிறதே தப்பு தான். அது வந்து சாதாரணமான முஸ்லிம் பெண்கள் குடும்பத்துல இது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திரும். அந்த ஒரு ஒரு மிடில் கிளாஸ் இல்லன்னா பிலோ வறுமை கோட்டுக்கு கீழ உள்ள ஒரு முஸ்லிம் குடும்பத்துல எந்த குடும்பமா இருந்தாலும் சரிங்க. பெண்ணினுடைய மகளினுடைய வாழ்க்கை பாதிப்புக்குள்ள ஆகுது அப்படின்னு சொன்னா எந்த தாயோ தந்தையோ பரவாயில்ல இன்னொருத்தன் கிடைப்பான் அப்படியே இருக்க முடியும். அது ஒரு தவறான ஒரு இதா போயிருதுல. என்ன இருந்தாலும் ஒருத்தனுக்கு வாழ்க்கை விட்டுட்டு போயிட்டான்னா அவன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான். அவன் அது வேற. அது வேற கேட்டு அதானே இப்ப பிரச்சனையே. இப்ப அவரு யோக்கியர் போயிருவாரு. ஆனா இந்த அம்மா மாட்டிக்கும். இந்த பெண் வந்து மாட்டிக்குவாங்க. இப்ப அதுக்கு தான் வந்து இந்த இத தடை சட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்தார். உண்மையிலேயே முஸ்லிம் பெண்கள் வந்து மனசார வாழ்த்த தான் செய்றாங்க. இந்த மதவெறி கும்பல்களுக்கு இரையானது இல்லைன்னா அதுக்கு துணை போகக்கூடிய பெண்கள் வந்து வேணா வந்து அந்த எதிர்ப்புங்கிற இதை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி மோடியை திட்டிட்டு அலையும். அது அலைஞ்சுது. இப்போ எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, இதே மாதிரி இந்த காமன் சிவில் சட்டத்துக்கும் இந்த மத வெறி கும்பல் இருக்கு பார்த்தீங்களா? சாதாரண முஸ்லிம்கள் இந்த தேசத்தை நேசிக்கிற முஸ்லிம்கள் அப்துல் கலாம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் இதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அதை ஏத்துக்காத அந்த மத வெறி இந்த வெளிநாட்டுல இருந்து இந்த ஹமாஸ் பயங்கரவாதி இல்லைன்னா ஐஎஸ் பயங்கரவாதி இவங்களுடைய சித்தாந்த ரீதியா போயிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த கும்பல் இதை எதிர்த்து அடகு. ஏன் எதிர்த்து அடகு? காமன் சிவில் சட்டம் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் தானப்பா. பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் தானே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுக்குன்னு தானே ஒரு சட்டம், மனிதர்களுக்குன்னு ஒரு சட்டம், அவ்வளவுதானே. எதுக்கு மதத்துக்குன்னு ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு சட்டம் எதுக்கு? மனிதர்கள் தானே நாம எல்லாம். ஒரே ஒரு சட்டம், நம்ம நாட்டு கலாச்சாரம் பண்பாடை ஒட்டி அந்த சட்டம், அதுல அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வாழ வேண்டியதானே. அது வாழ மாட்டாங்களாம். நாங்க எங்க மத சட்டப்படி தான் வாழ்வோம். சரி, இதுக்கு பேர் என்னது? காமன் சிவில் சட்டம், அப்படிதானே. சிவில் சட்டத்துல மட்டும்தான் மதத்துக்கு இதுபடி வாழ்வாங்களாமா. ஆனா அந்த கிரிமினல் சட்டம்னு இன்னொன்னு இருக்கு. அது வந்து இந்தியா முழுக்க ஒரே சட்டம் தான். அது வந்து ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? இந்த அடுத்தவ கிட்ட உடனே வெட்டி விடுவாங்க. அரபு நாட்டுல நீ இன்னொரு பெண்ணிட்ட போய் ஏதாவது தப்பா நடந்தா முன்ன அங்க வெட்டி விடுவாங்க. எதை வெட்டணுமோ அதை வெட்டி விடுவாங்க. நீ ஒரு திருட்டுத்தனம் பண்ணினா கையை வெட்டி விடுவாங்க. நீ பெரிய தப்பு பண்ண தலையே வெட்டி விடுவாங்க. பொது இடத்துல வச்சு வெட்டி விடுவாங்க. அது உடனே தண்டனை கொடுத்து விடுவாங்க. இது வந்து சிவில் கிரிமினல் சட்டம். அப்ப இந்த குற்றம் செய்யறது சம்பந்தமான வழக்கு சம்பந்தப்பட்ட தண்டனைக்கு வந்து இந்திய சட்டம் வேணுமா? ஏது இவங்க இதை எதுக்குறாங்கல்ல, அந்த மொள்ளமாரிகள் சொல்லுது. அதுக்கெல்லாம் இந்திய சட்டம் வேணுமா? ஏன் இங்கன்னா கோர்ட்டுக்கு போய் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்க போய் அப்பீலுன்னு போய் ஒரு 20 வருஷம் வண்டியை ஓட்டி விடலாம். சரிதானே. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். கோயம்புத்தூர்ல கொண்டு வச்ச அல்புமா பாஷா, அந்த பாஷாவை இப்போ விடுதலை, இப்போ ஜாமீன்ல வெளியே விட்டுருக்காங்க. இந்த குண்டு வைக்கிற வேலையை வந்து நீங்க வேற ஒண்ணு வேண்டாம், அரபு நாட்டுல பண்ணியிருந்தா என்ன ஆகும்? சவுதி அரேபியால இப்ப அண்ணன் குண்டு வச்சுட்டார், என்ன நடக்கும்? அங்க பொது வெளியில விட்டு அன்னைக்கே கதம் தலையை வெட்டி எடுத்துப்பாங்க. அப்படித்தானே? அவ்வளவுதானே உண்டு. இல்லைன்னா துப்பாக்கி டபுள் போட்டு தள்ளிடுவாங்க. பொது இடத்துல எல்லாருடைய முன்னிலையில தூக்கில ஏற்றிடுவாங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு தானே, உயிர் சேதம் தானே, உயிரை காலி பண்ணிடுவாங்கல்ல. அப்ப அந்த இதுல மட்டும் தப்பிக்கிறதுக்கு இந்திய தண்டனை சட்டம் வேணுமா?
ஆனால் பொது சிவில் சட்டம் இந்த சொத்து சம்மந்தப்பட்டது, இந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மற்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சிவில் சட்டம்னு வருது பார்த்தீங்களா, அதில் மட்டும் அது அந்த சரியத் சட்டம் வேணுமா? இந்த நோகாம திரியிடு போஸ்ட் இதெல்லாம் இது எல்லாமே இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாத, இந்த நாட்டுக்கு மேலே துரோகம் விளைவிக்கக்கூடிய கும்பல் இது. அதனால இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முன்னெடுப்பு. முதலாவது கொண்டு வந்து உத்தரகாண்ட் மாநிலம் அந்த வகையில் அது சிறப்பு பரிசு தட்டிட்டு போகணும்னு நம்ம சொல்லலாம். இந்தியா முழுக்க இது வரும். இதை வந்து காமன் சிவில் சட்டத்தை வந்து இந்திய அரசாங்கமே, அதாவது நம்ம பாரத தேசமே தேசம் முழுக்க நம்ம வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி கொண்டு வரும்போது எப்படி அந்த முத்தலாக்கு தடை சட்டம்னு கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி காமன் சிவில் சட்டம்னு கொண்டு வரும்போது எல்லா மாநிலத்துக்கும் அது பொதுவானதாயிரும். சில இடங்கள்ல சில விதிவிலக்குகள் இருக்கும். சில மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், அந்த மாதிரி சில இடங்கள்ல அந்த மாநில சூழ்நிலைக்கு தக்கவாறு சில இது இருக்கலாம். இருந்தாலும் அது மதத்தின் ரீதியாக இருக்காது. அது பெரிய தப்பா போதில்ல. ஒரு மனிதர்களுக்கான ஒரு சட்டம் தானே இருக்கணும். அதில் சில திருத்தங்கள் விதிவிலக்கு இது எல்லா இதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நம்ம பன்முகத்தன்மையோட நம்ம இருக்கோம். ஆனால் அந்த பன்முகத்தன்மைங்கிற பேரை கொண்டு போய் இந்த மதத்துக்கு இடையில சொருவி எதுக்குங்க? அதான் பாராளுமன்றத்தில் அழகாக கேட்டார் பிரதமர். ரொம்ப தெளிவாக கேட்டார். 2 நாளைக்கு முன்னாடி அழகாக கேட்டார். சிறுபான்மைனா யாருங்க? சிறுபான்மை யாரு? கிறிஸ்டின், முஸ்லீம் மத ரீதியான இது மட்டும்தான் சிறுபான்மையா? மீனவர்களுக்கு அங்கே இருக்காங்களா, அவங்கெல்லாம் சிறுபான்மை கிடையாதா? விவசாயிகள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் சிறுபான்மை கிடையாதா? இந்த சிறு குறு தொழில் செய்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் சிறுபான்மை கிடையாதா? அழகாக கேட்டேன். இதெல்லாம் அப்போ மதத்தில் அடிப்படையில் சிறுபான்மையாக இருந்தால் மட்டும்தான் சிறுபான்மையா? அப்போ அந்த பார்வை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்த திமுக, இந்த இந்த கேடுகட்ட ஜென்மங்களுடைய பார்வையே தப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நல்ல சிறப்பான கேள்வி. இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எல்லா பகுதிகளையும், குறிப்பாக தமிழகத்திலலாம் வந்து தமிழகம் முழுக்கவே பெரிய அளவில் மோடிக்காக வேண்டி முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இதுக்கு முன்னாடி 0, 1 இப்படிப்பட்ட சதவீதத்தில் இருந்த ஓட்டு ஆதரவு வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு 10 அளவுக்கு முன்னேறும்னு நான் நினைக்கிறேன். 100 பெண்கள், முஸ்லீம் பெண்கள் ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா அதில் ஒரு 10 பெண்கள் மோடிக்கு, அண்ணாமலைக்காக வேண்டி ஓட்டு போட்டு விடுவாங்க. குறைந்தபட்சம் போடுவாங்கன்னு நம்புறேன். அந்த மாற்றம் தெரியுது, பல்வேறு இடங்கள்ல தெரியுது. என்கிட்ட ஒரு சில சகோதரிகள் பேசுனாங்க, முஸ்லீம் சகோதரிகள். அவங்களும் கூட இதை தெளிவாக சொன்னாங்க. மோடி வந்து இவங்க எந்த வகையிலும் எந்த முஸ்லீமும் கெடுதல் பண்ணலை. ஆனால் இவங்க கெடுதல் பண்ணுறத இந்த ஜமாத்து மூலமாக, ஜமாத்தை கூட பல ஊர்களில் வந்து ஜமாத் அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்களெல்லாம் நல்லவங்க தான் சார் அப்படின்னாங்க. நல்லவங்க தான் சார், அவங்க நேர்மையானவங்க, உழைச்சி சாப்பிடக்கூடியவங்க, அவங்க எல்லாம் இந்த மனிதாபிமானம், மனசாட்சி இதுக்கெல்லாம் உட்பட்டு தான் சார் பண்ணுறாங்க. அவங்க யாருமே வந்து இந்த மோடிக்கு மேலே வெறுப்பு இதெல்லாம் கக்கிறது இல்லை சார். என்கிட்ட பேசுனாங்க தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு அம்மா. அப்போ சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது சார், நான் வந்து பல ஊர்களுக்கு போயிட்டு இருக்கேன், நல்லா ஒரு வியாபார ரீதியாக பல ஊர்களில் தொடர்பில் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு அங்கே நிறைய விஷயங்கள் தெரியுது. அதனால் மோடிக்கு மேலே வந்து பெரிய பாசம் இருக்குது. முஸ்லீம் இதில் வெளியே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இந்த தௌஹீத் ஜமாத்துன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் விளங்காத ஜமாத்து. அது இந்த ஷானாவாஸ்னு ஒரு இது வந்து விடுதலை சிறுத்தைகளோட சேர்ந்து இது. அப்புறம் வந்து இந்த ஜபாகிருல்லா, இந்த மாதிரி இந்த அரசியல் கட்சிங்கிற பேர்ல முஸ்லிம்களை வச்சு பொழைப்பு நடத்துறாங்களா இந்த கும்பல், இந்த தௌஹீத் ஜமாத்து, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்தெல்லாம் வச்சுட்டு அலைகிறாங்கல்ல, இவங்க வந்து அந்தந்த ஊர்ல 4 பேரை வெறிபிடிச்ச முஸ்லிம்களா மாற்றி வச்சிருக்காங்க. அவங்க போய் நேரே அந்த ஊர்ல உள்ள ஜமாத்துல போய் ஆதிக்கம் செலுத்துறாங்க, அதுக்கு உள்ள புகுந்துடுறாங்க, அவங்கள மிரட்டுறாங்க. இவங்க ஒரு லெவலுக்கு மேலே இவங்களால யார்கிட்ட போக முடியும்? எங்கேயும் போக முடியாது சார். உங்களுக்கு மாதிரி இல்லை, வெளியே சொல்ல முடியாது. சொல்ல முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க. அதனால் அந்த லோக்கலில் ரொம்ப கீழ்மட்டத்தில் போனீங்கன்னா அந்த ஜமாத்தார்கள் கூட ரொம்ப சிறந்த நல்ல பண்பு உள்ளவங்களாக தான் இருக்காங்க. அவங்கள வந்து இவங்க ஆட்டி படைக்கிறாங்க. அதனால தான் சில விஷயங்களை அவங்க வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. இதே மாதிரி முஸ்லீம்களுக்குன்னு சில வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அதில் வர்றது எல்லாமே மோடி வெறுப்பு, மோடி இதுதான் உமிழ்ந்துட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பெண்கள் மத்தியில் வந்து மோடி பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுட்டு இருக்காது. அது இவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் போக போக இதனுடைய மாற்றங்கள்லாம் தெரியும் சார். கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்திலே அதிகமான ஓட்டு மோடிக்கு முஸ்லீம் மக்கள்கிட்ட இருந்து நிறைய ஓட்டு கிடைக்கும், வேணா பாருங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்லும்போது எனக்கு அதை பல விஷயங்கள் எனக்கு ஆக்கப்போகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அதாவது குடியினால் ரொம்ப சீரழியுது அப்படின்னாங்க. கிராமத்தில் தேனி மாவட்டம் எந்த பகுதின்னு நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு அம்மா தான் பேசுனாங்க, முஸ்லீம் அம்மா தான். அவர் சொல்லிகிட்டே தான் பேசுனாங்க என்கிட்ட. அவங்க சொன்னாங்க, அதாவது இந்த கல், சாராயம் இந்த மாதிரியே தான் இருந்துச்சு ஊரில், அது இப்போ வந்து கஞ்சா லெவலுக்கு போயிட்டு சார். நம்ம கண் கூட நானே பார்க்க முடியுது. அங்கங்கே 4 பையன்மாரு உட்கார்ந்து இருந்துட்டு ஒரே பீடியை 4 பேர் இருந்து சுற்றி உறிஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான நிலைமையில போகுது இதெல்லாம். அந்த கிராம லெவல்லலாம் ரொம்ப பாதிப்பு.
வீட்டில் குடிக்கிறவன் வந்து வீட்டில் காசு கொடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப ரொம்ப கொடுமை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். அண்ணாமலை முதலமைச்சராக வந்து இதெல்லாம் ஒழிச்சாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாங்க. உண்மையிலே நமக்கு அந்த கிராமத்து பட்டிக்காடு தானே அதனால் நமக்கு தெரியும். ரொம்பவே நல்லா தெரியும் நமக்கு அந்த குடியினால் உள்ள கொடுமைகள் வந்து நேரடியாகவே குடும்பத்திலே அனுபவிச்சுட்டு இருந்தாள். அதில் நல்லா தெரியும் எனக்கு. அப்போ அதை சொன்னாங்க. அதேமாதிரி இது நிராகரிக்க முடியாது. ஏன்னா வந்து எங்கள் ஊர்லெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாது. அந்த இடத்துல கஞ்சா போய் சேர்ந்து சமீபத்தில் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்து சரி பண்ணாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு கஞ்சா குக்கிராமம், கன்னியாகுமரியில் உள்ள ஒரு குக்கிராமம் வரைக்கும் போயிட்டு அப்படிங்கும்போது தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்துக்கு போகிறது இயல்பான ஒரு விஷயம்தான். நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது, தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரி வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கு. அதில் கூடுதலாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வெளியே சொல்லுவாங்க அந்த மாதிரி முஸ்லீம் மதத்தில் உள்ளவங்க அதை குடிக்க மாட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை சார், அவங்களும் குடிக்கிறாங்க சார் அப்படின்னாங்க. குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது குடிக்கிறாங்க. முன்னாடி 1, 2 பேர் ஊருக்கு தெரியாம இப்போ எண்ணிக்கை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அங்கேயும் பெண்களுக்கு இதே இந்த மதுவினால, அந்த குடிகாரனால வரக்கூடிய பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. ஆனால் அங்கேயும் இருக்க தான் செய்யுது. முஸ்லீம் ஆட்கள்கிட்டையும் இதே மாதிரிலாம் வளர்ந்துக்கிட்டே வருது. இதெல்லாம் சுத்தமாக நுப்பாட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னாங்க. ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதனால் அதாவது பொது சிவில் சட்டம் இந்த மாதிரியானதுக்கெல்லாம் முஸ்லீம் மக்கள் மத்தியிலேயே நல்ல முஸ்லீம்கள், இந்த நாட்டை நேசிக்கிற முஸ்லீம்கள், என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால மதம் மாறினாங்க சார். ஆனால் நாங்கள் வந்து இந்த நாட்டில் உள்ளவங்க தான் சார். நாங்கள் ஒன்றும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தேரிகள்லாம் கிடையாது. இங்கே உள்ளவங்க. ஆமாம், உண்மையாக தானே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மதம் மாறணும், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் இந்த மண்ணை எப்படி சார் நாங்கள் விட்டுட்டு போக முடியும்? இந்த மண்ணுக்கு எதிராக நாங்கள் எப்படி செயல்படணும்னு கேட்டாங்க. நெத்தியில் அடித்த மாதிரி கேட்டாங்க அவங்க. இதை மட்டும் இதை மாதிரி ஒரு 4 முஸ்லீம் பெண்கள் வந்து அவங்க பாஜக கிடையாது. தெளிவாக சொல்லிங்கன்னா அங்கே பாஜக கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் மோடியை பிடிக்கும், அண்ணாமலையை பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து அவங்க பாஜகவுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் எல்லாம் கேட்டேன், ஏதாவது பொறுப்பில் இருக்கீங்களா பாஜக? எங்கள் ஊர்லேயே பாஜக கிடையாது. அவங்க ஊர்லேயே அந்த கிராமத்துலேயே பாஜக கிடையாது. அந்த ஏரியாவில் பக்கத்துலலாம் இருக்குது அப்படின்னாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட நடைபயணம்லாம் அங்கே போகும்போதெல்லாம் வந்து பெரிய அளவில் கூட்டம் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி எல்லா இடமும் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பல ஊர் 150 ஊருக்கு ஏதோ போயிட்டு வருவோம் அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இன்னொன்று போகக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். இந்த பெரிய கோடீஸ்வரம் கூட பிஸ்னஸ் அப்படி இல்லை. இது சும்மா அதாவது மிடில் கிளாஸு இல்லை பிலோ மிடில் கிளாஸு கூட தான் அவங்க வச்சு நடத்துகிற அந்த தொழில் வந்து அப்படிப்பட்ட தொழில். அவங்க கூட தான் இவங்களுக்கு தொடர்பு. அதனால் அவங்க படுற இன்னொன்றும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த மைக்ரோ லெவலில் உள்ள அந்த கடன் வாங்கி சீரழிகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது கிராமத்தில் அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு, அதான் முத்ரா வங்கி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டம் கரெக்டாக இவங்களுக்கு போய் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏதோ இந்த பகுதியிலே ஏதோ குறைபாடா, இல்லைன்னா எப்படி சரியாக சேரலையா, பெண்களுக்கு முக்கியமாக அது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ஊரில் அந்த கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் கிடந்து அவதிப்பட்டு அது பெரிய பிரச்சனை ஆகி இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. குடியினால் வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப கவலையோடு பேசிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. அதே சமயத்தில் மோடியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. அண்ணாமலையை பற்றி, மோடியினுடைய ஆட்சியை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் அவங்க சொன்னாங்க. அண்ணாமலையை பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க வீட்டில் உள்ள அவங்க மக மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி. அதனால் இது மாதிரியான பொது சிவில் சட்டம், இது மாதிரி சிறப்பு விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வரும்போது நம்ம நாடு இன்னும் முக்கியமாக நம்மளுடைய நாட்டில் எல்லோருமே நல்ல ஒருங்கிணைஞ்சு வாழ்ந்ததான நாடு. அதானே எல்லோருக்குமான அரசு தானே. பிரதமர் அதே தானே சொல்கிறார். எல்லோருக்குமான அரசு, எல்லோருக்குமான முன்னேற்றம். அப்போ எல்லோரும் ஒருங்கிணைந்தா. எல்லாம் கிறிஸ்டின் கிடையாது முன்னேற்றத்தில், இந்து இது முஸ்லீம் கிடையாதுன்னே சொல்ல முடியும். இந்துக்களுக்கான முன்னேற்றம் அப்படி கிடையாதுல்ல, எல்லாம் சேர்ந்து தானே முன்னேற்றம் அப்படி தானே சொல்கிறாங்க. அதில் எங்கேயுமே இவங்க தான் பாகுபடுத்துறாங்க. இந்த திராவிடிய மகன்கள் வந்து அதை கெடுத்து அதுக்குள்ளே புகுந்து நீ கிறிஸ்டின் நீ இந்து அப்படி சொல்லி இந்த ஜவஹர்லால் மாதிரியான இந்த தேச துரோக கும்பல் எல்லாம் வந்து அந்த மதவெறியை ஊட்டி பயங்கரவாதத்தை ஊட்டி ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. சரி, அதுக்கெல்லாம் விடிவு காலம் சீக்கிரம் கிடைக்கும்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.